ஐயா சாமி, யாராவது தர்மம் பண்ணுங்கய்யா. போன அச்சய திருதிக்கு நகை எடுத்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? கோடீஸ்வரி கோடீஸ்வரியா இருந்திருப்பேனா? ஏமா யார் மணி ஏன் எழுதி வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க? என்ன ஆளை பார்த்தா ஏமா இல்ல பணக்கார வீட்டு பொம்பளையா தெரியுது. ஆளை பார்த்தவனே அப்படி தெரியலமா. என்னமாச்சு? அட போங்கன்னு நீங்க வேற. அச்சய திருதிக்கு நகை எடுக்காம விட்டுட்டேன். இனி என்ன நிலைமையில கொண்டாந்து விட்டுருச்சு பாத்தீங்களானே. என்ன சொல்ற? ஏன்னா அச்சு தெரியும் நகை எடுக்கலையா? என்ன சொல்ற? அப்ப பெரிய தப்பு தான். அப்ப இந்த நிலைமைக்கு வர வேண்டியதான். எடு எடு, அந்த ஒருத்தர் நீ எடு, அந்த ஒருத்தர் நான் எடுக்கிறேன். அடச்சி கன்றாவி கர்மத்தனமே. இந்த ஊர் பொம்பளைய இவளுக்கு பொம்பளைய அவங்க தான் அவளுக்குதான் அப்படி இருக்காளுன்னா இந்த டிவியில வேற அச்சத்திருதின்னு அது வாங்காட்டி அஷ்டம் வராது லட்சுமி வராதுன்னு ஏதாவது சொல்லி பயமுறுத்தி வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. திடுக்குன்னு தூக்கி போடுது வாரி. என்ன கனவு இப்படிலாம் வந்து புரிச்சு நம்மளுக்கு. சரி இவளுக்கு ஒரு மாசமா அச்சத்திருதின்னு போட்டு உயிரையும் வாங்கிருவாளுக போல. நேற்று நடந்ததெல்லாம் அதை எடுத்தேன் இதை எடுத்தேன்னு வந்து வெறுப்பேற்றுவாளுக வந்து நம்மள்கிட்ட வந்து. நகைகள் ஒன்னும் எடுக்கலையா? நம்ம சொன்னா கோல்டுல நேத்து ஆஃபர் எல்லாம் போட்டிருந்தாங்க தெரியுமா? நாங்க நகை எடுத்த அளவுக்கு வெள்ளியும் ஃப்ரீயா வாங்கிட்டு வந்தோம். உங்க நாங்க ரொம்ப நேரம் அங்கே தானே இருந்தோம். உங்க எவ்வளவு அந்த பக்கம் ஆளையே காணா. ஆமா இவ புருஷன் ஃபாரின்ல இருந்து நேத்து பணம் போட்டு விட்டாரு அவளுக்கு. அப்படியே எனக்கும் போட்டு விட்டாரு. அதான் நானும் எடுத்துக்கிட்டேன். என்ன அவ புருஷன் உனக்கு பணம் போட்டானா? சீச்சி, அவ புருஷன்ட்ட அச்சய திருதிக்கு நகை எடுக்கிறக்காண்டி கடனா பணம் கேட்டிருந்தேன். அந்த தான் காசு கொடுத்து விட்டாங்க. கடன் வாங்கி எடுத்திருக்கேன் தெரியுமா அச்சய திருதின்னு சொல்லிட்டு. யாத்தா நீங்க என்ன இப்படியே கிடக்குறீங்க? ஒரு அச்சய திருதி அதுவுமா நல்ல நாள் பெரிய நாளுக்கு 1 கிராம் 2 கிராம் நகை எடுக்கிறது இல்ல. அட கடன் வாங்கியாவது எடுக்கிறது இல்ல. அச்சய திருதிக்கு நகை எடுத்தா அதிர்ஷ்டம் கொட்டுற வருஷம் ஃபுல்லா கொட்டுமா? எடுக்காதவங்க நிலைமை இருக்கே ஆத்தாடி. அதை என் வாயால நான் சொல்ல மாட்டேப்பா. அடியேங்களா அச்சய திருதிக்கு நகை எடுக்கணும் எவண்டி உங்களுக்கு சொன்னது? என்னது யாரு சொன்னதா? நகை கடைக்காரங்களே நகை எடுங்கன்னு சொல்றாங்க. அதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுன்னு. அப்புறம் டிவி போட்டியை திறந்தாவே ஆஃபர்னு போடுறாங்க. சோதம் ஜாதகம் பார்க்கறவங்க சாமியார்கள்லாம் எடுங்கங்கிறாங்க. யூடியூப்ல சொல்றாங்க. அப்புறம் என்ன உனக்கு? ஏன்டி வனரோசா உன் கழுத்துல ஒண்ணுன்னு காணமே, நீ ஒண்ணு எடுக்கலையோ? அச்சய திருதிக்கு நகை எடுக்காட்டி குடும்பத்துல ஒண்ணும் சேராதான். இவளுங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்னடி பாடி அப்படியே மேல் தெருவுல 4 பேர் நகை எடுக்கலையா? அவளோடையும் பேசிவிட்டு நம்ம நகையை காமிச்சிட்டு வருவோம். வாடி நம்ம போவோம். ஐயோ அக்கா இவளுக்கு எனக்கு இப்படி சொல்லிட்டு போறாளுங்க. நான் ஊரே நகையை வாங்கியிருக்கு. நம்ம தான் ஒண்ணும் தெரியாம இருந்திருக்கமேக்கா. அக்கா எதுவும் சாமி குத்தம் ஆயிருமோ? இந்த வருஷம் நகை எடுக்காத நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குடி. இவளுக்கு வேற இப்படி சொல்லிட்டு போறாளுங்க. காலையில நான் கண்ட கனவை நினைச்சா எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்குதேடி. அடியே கிளவி பாத்தில அந்த ராணியை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போறான்னு. ஊர்ல உள்ள எல்லாரும் நகையை போட்டுட்டு பீத்திக்கிட்டு திரிறாளுங்க பீத்தி. நான் மட்டும் இப்படி ஒண்ணு இல்லாம இருக்கிறேன். நான் கொண்டு வந்த நகை எல்லாத்தையும் நீனும் மயனும் சேர்த்து வித்தே தின்னு தீத்து புட்டிய. இப்ப நான் என்னத்த போடுறது? என்ன அப்படி பாக்குற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எனக்கு இப்பவே நீ பதில் சொல்லு. இந்த கடற்கரல்ல எடுபட்ட பரதேசி நாய். உனக்கு நல்ல நாளும் இல்ல பெரிய நாளும் இல்ல. எல்லா நாளும் குடிச்சிட்டு வந்து அப்படியே விட்டத்தை படுத்து ஆன படுத்துக்கிட்டு அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு கிடக்குறது. ஏய் ஏன்டி இப்படி கத்திட்டு தெரியுற? ஊர்ல உள்ளவங்க 4 சொல்லுவாளுங்க 40 சொல்லுவாளுங்க. அவள சும்மா வெட்டியா திரிறவளுங்க. எவ குடும்பத்தை கெடுக்கிறன்னு அடுத்த குடும்பத்தை கெடுக்க எல்லா விலைக்கும் போவாளுங்க. அவளுக்கு என்ன? அவளு சொல்றான்னு இப்படி கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்க. நல்ல நாள் பெரிய நாளுமா போ வேலையை பாரு போ. அதுக்குன்னு நான் போட்டு வந்த நகையை உன் மகளுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பியோ? உன் மையன் ஒரு போட்டு நகையா எனக்கு எடுத்துறானா? நீ மட்டும் உன் காசை அப்படி பொட்டிக்கல பொத்தி வச்சு சேர்த்து உன் மகளுக்கு கொடுத்துற. இது என்னத்தா அச்சய திருதிக்கு நகை எடுக்கலைன்னு இந்த பாடல படுத்துறா? டேய் போக்கத்த வேலை உன் பொண்டாட்டி இந்த பேச்சு பேசுறா. எந்த இதுவும் இல்லாம படுத்து கிடக்குற எந்திரியடா. ஏண்டி நானும் பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தீங்கன்னு அவளுக்கு வந்து ஏதாவது வந்து குடும்பத்துல கலப்பி விட்டு போலான்னு பார்த்தாளுங்கன்னா நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இப்படி சண்டையை போட்டுருக்கீடி. யாத்தா உனக்கு என்னத்தா? நீ இருக்கப்பட்டவ. நீ போட்டாலும் சரி போடாட்டியும் சரி புதுசா எடுக்காட்டியும் உன் மனசு ஆறிடும். ஆனா நாங்க அப்படியா? இல்லாதப்பட்டவங்களுக்கு இப்படிதான் மனசு கஷ்டமா இருக்கும். அடி போங்கடி. நான் சொல்றது நீங்க என்ன கேட்க போறீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுங்க. இதோ வந்துட்டேன். என்ன
என் உயிர் தோழிகள் 2 பேரும் உயிரே போற மாதிரி கணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்காளுங்க. என்ன இவளுவ நம்ம பின்னாடி வந்து நிக்கிறது கூட தெரியாம வட துருவத்துல ஒருத்தையும் தென் துருவத்துல ஒருத்தையும் இப்படி கணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்காளுங்க. கப்பல் கவுந்தது மாதிரி கணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்காளுங்க. யாரு வீட்டு கப்பல் கவுந்து போயிருக்கோம்? ஏய் வனரோசா, பத்துக்குட்டி, ஏன் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னடியாச்சு? ஐயோ என்னடியாச்சு? என் பத்துக்குட்டியோட கண்ணம் இப்படி பண்ணு மாதிரி வீங்கி போயிருக்குது. ஏன்டி நெட்டவள்ளி நீ வேற அதை கேக்குற? அச்சத்திற்கு நகை எடுக்காட்டி குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்றாளுடி. எவடி அவ அப்படிலாம் சொன்னது? பொருளிய நல்லா கலப்பாளுடி, புரண்டு புரண்டு பொருளிய கலப்பாளுக போலேடி. நல்லா கேளுங்க, உங்க தோழியே நல்லா கேளுடி. ஊர்க்காரியே ஏதாவது சொல்லி எடுத்துறாளுன்னா இவ்வளவு இப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்காளுடி. என்னடி இப்ப குண்டாத்தா உனக்கு? அச்சய திருதிக்கு நகை எடுத்தா நல்லதா இல்லையா? எடுத்தா என்ன ஆகும்? இதானடி உனக்கு தெரியணும். நான் சொல்றேன் கேளுடி. என்னன்னு சொல்ல போற? நானே கவலையில இருக்கும் போது. ஏய் பத்திரகாளியக்கா, போன வருஷம் அச்சய திருதிக்கு கடன் வாங்கி என்னை கூட்டிட்டு போய் நகை எடுத்தியே, என்னாச்சு? கோடீஸ்வரி ஆயிட்டியா? இல்லடி. அப்போ அந்த நகை எங்கடி வச்சிருக்க? அதுவாடி விவசாய நேரத்துல கொண்டுட்டு போய் அடகு வச்ச முடி, திருப்பவும் இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராணி தாண்டி நெட்டவள்ளி. அந்த ராணியும் தோஸ்து வந்தாளுகள்ல, வந்தவளுக்கு வாயை கையை வச்சுட்டு சும்மா இருக்காம அது இதுன்னு எடுத்து சொல்லிட்டு போறாளுகடி. அவளை எடுத்து நகையை காமிச்சு பீத்திட்டு போனா மட்டும் பத்தல, இதையும் எதோ சொல்லிட்டு போயிட்டாளுகடி. யாரு யாரு அந்த ராணி? அவளை இப்பதாண்டி பார்த்துட்டு வரேன், அடகு கடையில நிக்கிறான். நேற்று அச்சய திருடி சொல்லிட்டு நகையை பீத்துறதுக்காக வாங்குறது, எல்லாரும் வாங்குறாளுங்க, நம்மளும் வாங்கணும்னு. அப்புறம் அடுத்த நாள் கொண்டுட்டு போய் அடகு வைக்கிறது. அப்போ வந்து நான் அச்சய திருடிக்கு வாங்கிட்டேன், எனக்கு நகை பெறுகிறோன்னு சொல்லிட்டு பீத்தி எடுத்துறது. ஆளை பாருங்களா, அவள்லாம் ஒரு ஆளு சொல்றான்னு சொல்லிட்டு கவலையா கணத்துல கைய வச்சிரு மாட்டே. எது பதில கணத்துல இருந்து கைய அடி பாவியலா. இப்படித்தான் நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்தி இருக்கிறாளுங்க போல. அடி பத்திரகாளி அக்கா, அச்சய திருதினா நம்மள்ட்ட இருக்கிறதா இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளும் கஷ்டம் தான் படுவோம், ஆனா நம்மளுக்கு கீழே நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒருவேளை சாப்பாடோ இப்படோ ஏதோ வாங்கி கொடுடி. அது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வா, வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கு, சாமி கும்பிடு, புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருங்க. இதை எல்லா நாளுமே பண்ணலாம். அச்சய திருதி அன்னைக்கு தான் பண்ணணும்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? என்ன வான்னு பாக்குற வாயவே? அதை விட்டுப்புட்டு அவ நகை எடுத்துட்டா, இவ நகை எடுத்துட்டா, அவ நகையை கொண்டாந்து காமிச்சா, இவ கொண்டாந்து காமிச்சா, நீ எடுக்கலையான்னு கேட்டான்னு சொல்லிவிட்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு மூலையில உட்காந்தான் வை. உன் குடும்பத்துலதான் பிரச்சனை பெருசா வெடிக்கும் பாத்துக்க. உன் குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுட்டு போயிருவாளுங்க. நீ ஒழுங்கா ஜாக்கிரதையா இருந்துக்கடி. சரி நெட்டவள்ளி, இப்ப நீ என்ன சொன்ன? காசு இருந்தா எடுக்கலாம், இல்லாதவங்க இருக்கிறத வச்சு கொடுக்கறவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னேன். சரி, நாங்க தான் எங்கட காசு இல்ல நகை எடுக்க, ஒன்னுட்டு தான் இருக்கேடி. நீ போய் அச்சய திருதிக்கு நகை எடுக்க முடியாதானடி? கூப்பிட்டு நாங்க எங்க வந்திருப்போம்ல, சேர்ந்து போயிட்டு வந்திருக்கலாம்ல நகை கடைக்கு. ஏய் வனரோசா, அவளே நம்மள வாங்க எங்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ அவளை வாவான்னு கூப்பிடுற? அக்கா சும்மா இதே காணி. அவ நகைக்கு வாங்க போனா கூட போறவங்களுக்கு பர்ஸ் அடிச்சு கொடுப்பாங்கக்கா, அந்த பர்ஸ் வாங்கிக்கலாம்ல, அதனால அக்கா கேட்டேன். ஏய் வனரோசா, நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன். உன்ன மாதிரி தாண்டி நிறைய ஊருக்குள்ள தெரியுதுங்க. சேர்த்து காசை வச்சு நகை எடுக்கிற ஆளுகளோ இல்லையோ, நகை கடை பர்ஸுக்காகவே கடன் வாங்கி எடுக்கிற கூட்டமும் இருக்குடி. அந்த நகை அடகு போகுது, இல்லாம போயிருது. அந்த பர்ஸை மாதிரி தான் மீதம். பர்ஸ் மட்டும் தான் கடைசியில் அவளுக்கு மிஞ்சுது. பனரோஸ், எனக்கு முக்கியமான பர்ச்சேஸ் இருக்கு. நெட்டவள்ளி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியா? எக்ஸ்கியூஸ் மீ நெட்டவள்ளி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னைய அந்த ஒயின் ஷாப்ல டிராப் பண்ண முடியுமா? ஏய் எட்டு செருப்ப நாயே, யார பார்த்து நெட்டுவா? அதெல்லாம் உன் பொண்டாட்டி வனரோசாவோட வச்சுக்க. என்னட்டு இந்த மாதிரி நக்கல் பேச்சுல பேசுறேன்னு வை, ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்க பல்லு 16 பேத்து புரியும் பாத்துக்க. இங்கறா என்ன உன் பொண்டாட்டி வனரோசா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? பார்த்துட்டு ஒரு அடியோட விடுறதுக்கு துரத்தி அடிச்சு புரியும் பாத்துக்க. ஒரு வயசு பிள்ளைகிட்ட பேசுற பேச்ச பாரு. அதானே, ஒரு வயசு பிள்ளைகிட்ட பேசுற பேச்ச பாரு. நாளா கோச்சி ஈச்சுக்க மாட்டேன்டி. எனக்கண்டி ஏன் முகத்துக்காண்டில நீ அந்த ஆளை விட வேணாம். நல்லா போடுறி. ஆமாடி கேட்டவளே, அப்படிதான். நீ பேசுற பேச்சுலயாவது அந்த ஆளுக்கு ரோசமான மாதிரி தான் பாப்போம். ஏய் நீ என்னடி உன்னோட வீட்டு பகையெல்லாம் ஆளை வச்சு என்னைய வச்சு தீர்த்துக்கலான்னு பாக்குறியா நீ? ஹாய் நண்பர்களே, அச்சய திருதிக்கு நகை எடுக்கலைன்னு நம்ம பத்திரகாளி அக்காவும் வனரோசாவும் இனிமே கவலைப்பட மாட்டாங்க. நீங்க யாராவது எடுக்கலைன்னா நீங்களும் கவலைப்படாதீங்க. எடுத்தவங்க சந்தோஷமா இருங்க. சரிங்களா? இருந்தா கொடு, இல்லாட்டி விடு. இதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.